தேன்களஞ்சி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் தேநீர் தமிழர்கள் வாழ்வில் முக்கிய இடம் வகிக்கிறது. இதனால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைப்பதோடு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்லை. நம்ம இன்னைக்கு செம்பருத்தி பூவை வச்சு தேநீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த தேநீரை காலை மாலை இருவேளை குடித்து வர இதயம் சம்பந்தமான எந்தவித பிரச்சனைகளா இருந்தாலும் சரியாயிடும். உடல் உஷ்ணத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பித்தம் அகற்றும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த தேநீரை பருகி வர சரியாயிடுங்க. இந்த செம்பருத்தி பூவின் மருத்துவ குணங்கள் பற்றி விரிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதை பிரஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். செம்பருத்தி பூ தேநீர் செய்ய தேவையான பொருட்கள்: உலர்ந்த செம்பருத்தி பூக்கள், அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூக்களை உலர வச்சு பொடி செய்த பொடியை எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் பயன்படுத்துங்க. இஞ்சியினுடைய மேல் தோலை சீவினோம், ஏன்னா தோல் புறநஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்ககிட்ட இஞ்சி இல்லை அப்படின்னு சொல்றவங்க சுக்கு பொடியை பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி வச்சுதான் பண்ண போறேன். தேன் தேவையான அளவை எடுத்துக்கோங்க. தேன் எங்க கிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாட்டு சக்கரை பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். மல்லித்தூள் தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு. கடைசியா தேநீர் செஞ்ச உடனே புழிஞ்சு விடுறதுக்கு எலுமிச்சம்பழம். இது போல பல பயனுள்ள நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.